அண்மை செய்தி. வெளிநாட்டு போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடனான நெட்வொர்க் குறித்து ஜாஃபர் சாதிக்கிடம் மத்திய போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் கிடுக்குப்பிடி விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சாலமன். ஜாஃபர் சாதிக்கிடம் நடத்தப்பட்ட தற்போது வரை கிடைத்திருக்கக்கூடிய விசாரணையின் முழு விவரம் என்ன? மேலும் எந்தெந்த கட்டத்தில் விசாரணையானது நடைபெறவிருக்கிறது? 2000 கோடி போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் ஜாஃபர் சாதிக்கை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஜெய்ப்பூரில் வைத்து நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட இவரிடம் நடத்திய விசாரணையில பல்வேறு திடுக்கிடும் தகவலானது வெளியானது. குறிப்பாக இவர் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளிலும் இவர் போதைப் பொருள் சப்ளை செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. இந்தியா, மலேசியா, ஆஸ்திரேலியா உட்பட பல்வேறு நாடுகளுக்கு இவர் போதைப் பொருள் கடத்தியது தெரிய வந்தது. குறிப்பாக டெல்லி மற்றும் தமிழகத்தில் இருந்தே இவர் பல்வேறு நாடுகளுக்கு சூடோபெட்ரின் என்ற போதைப் பொருளை கடந்த 3 ஆண்டுகளாக இவர் கடத்தி இருப்பதும், இதில் 45 முறை கடத்தல்ல 2000 கோடி ரூபாய் வரை இவர் வருமானம் ஈட்டியிருப்பதும் இப்ப விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இவர் எங்கெங்க எல்லாம் சொத்துக்கள் குவித்துள்ளார் என்பது தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதற்காக இவரை 7 நாட்கள் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து தற்போது என்சிபி அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்த கட்டமாக சென்னைக்கு அழைத்து இவர் விசாரணை மேற்கொள்ள உள்ளார். இந்த நிலையில இவரிடம் கடந்த 2 நாட்களாக என்சிபி நடத்திய விசாரணையில பல்வேறு தகவல்கள் வெளியாகி உள்ளது. குறிப்பாக இவர் தேங்காய் பவுடர் மற்றும் சத்து பொருள் என கூறிய இவர் வெளிநாட்டுகளுக்கு போதைப் பொருள் சப்ளை செய்திருப்பது தெரிய வந்ததை அடுத்து இந்த ஆஸ்திரேலியா, மலேசியா போன்ற நாடுகளுக்கு இவருடைய நெட்வொர்க் உருவாக்கியது எப்படி என்பது தொடர்பாக அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர் சென்னையில் இருந்து எப்படி வெளிநாடுகளுக்கு சென்றால் எந்த வழியாக இவர் போதைப் பொருள் கடத்தினார், இவர்களுக்கு உதவி புரிந்தது யார் என்பது தொடர்பாக ஜாஃபர் சாதிக்கிடம் விசாரணை மேற்கொள்ள உள்ளனர். அது மட்டுமின்றி அடுத்த கட்டமாக இவர் JMS ரெசிடென்சி திரைப்படத்துறை மற்றும் அரசியல் உட்பட பல்வேறு தொழிலுக்கு இவர் போதைப் பொருள் சம்பாதித்த பணத்தை முதலீடு செய்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளதால் இவரை சென்னைக்கு அழைத்து எங்கெல்லாம் இவர் இந்த போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டு சம்பாதித்தார் என்ற விவரங்களை சேகரித்து அந்த சொத்துக்களை முடக்கவும் தற்போது மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் திட்டமிட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. மேலும் இது மட்டுமின்றி இவர் வெளிநாடுகளில் பல்வேறு போதைப் பொருள் கடத்தல் தொடர்புடைய என்பதால் அவரிடம் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த நெட்வொர்க் யார் என்பது தொடர்பாக விசாரணை நடத்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மத்திய ஏஜென்சிகளுக்கும் இவர்கள் தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்களும் அந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடன் ஜாஃபர் சாதிக்கும் தொடர்புடைய நபரை கைது செய்யும் முனைப்பில் வெளிநாட்டு ஏஜென்சியும் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்குள் இவரை சென்னை அழைத்து இவர் எங்கெங்கெல்லாம் சப்ளை செய்துள்ளார், அவரது வீட்டிற்கு அழைத்து மற்றும் மற்ற இடங்களில் அழைத்து இவர் திரைத்துறையில் யாரிடம் இந்த போதைப் பொருள் கொடுத்து சப்ளை செய்தார் என்பது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் மத்திய போதைப் பொருள் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.